வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கூப்பிடு தூரத்தில் இருந்த ரயிலின் சத்தம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து தட்டி எழுப்பியது போல் இருந்தது திருநாவுக்கரசுக்கு. திறந்திருந்த ஜன்னலின் வழி எட்டி பார்த்த முல்லை கொடியில் நேற்றிரவு பூத்திருந்த ஓரிரு முல்லைப்பூக்கள் முதிர் கன்னிகளாக அவன் முகத்தை ஏக்கத்தோடு தழுவிக்கொண்டது. கண்களை கசக்கிக் கொண்டு மணியை பார்த்தான். ஏழை தொட இன்னும் 20 நிமிடங்கள் மிச்சம் இருக்க எழுந்தமர்ந்து கண்களை மூடி சில நிமிடங்கள் மூச்சு பயிற்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவன் பால்கனிக்கு வந்து நின்று இயற்கை காற்றை இலகுவாக பெற்று அதற்கு ஈடாய் கரியமில வாயுவை மூச்சில் இருந்து விடுவித்தான். சின்ன சின்னதாய் உடற்பயிற்சியை செய்து தன்னுடைய கட்டுடலை காபந்து செய்ய தீனி போட்டு கொண்டான். குளித்து முடித்து கண்ணாடிக்கு எதிரில் வந்து நின்றபோது அவனை பார்க்க அவனுக்கே கர்வமாக இருந்தது. 29 வயதில் வாலிபம் பொங்கி ததும்பி வழிய அப்படி ஒரு ஆண் அழகனாய் நின்றான். அந்த அழகும் இளமையும் அவனுக்குள் சொல்லொன்னா கர்வத்தை உண்டாக்கியது. ஆனால் அது மட்டுமல்ல, அவன் சமயோசிதமும் புத்தி சாதுரியமும் உள்ள மிகப்பெரிய அறிவாளி. இல்லை என்றால் படித்து முடிக்கும் முன்னே வங்கிப்பணி, 3 ஆண்டுகளில் சொந்த வீடு என்று அசுர வளர்ச்சியை அவன் அடைந்திருக்க முடியாதுதான். திரு, மணி 8 போகுது, பேங்குக்கு சீக்கிரம் போகணும்னு சொன்னியே. அப்பா கீழே இருந்து குரல் கொடுத்தார். சுவற்றில் தொங்கிய கடிகாரத்தை பார்த்தான். மணி இன்னும் 7:30 கூட ஆகியிருக்கவில்லை. ஆனால் அப்பா 8 ஆகிவிட்டது என்று சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார். அவர் எப்போதும் அப்படித்தான். அத்தனையிலும் ஒரு முன்னெச்சரிக்கையும் அறிவுறுத்தலும் சூழ்நிலையை காட்டி மிரட்டி கொண்டிருப்பதும் அவருக்கு வாடிக்கையான ஒன்று. கீழே இறங்கி வந்தவனுக்கு மால்டோவாவை கலக்கி கொண்டு ஓடி வந்தார் தாட்சாயணி. டீப்பாயில் கிடந்த ஆங்கில நாளிதழ்களை சின்னதாய் ஒரு புரட்டு புரட்டிவிட்டு மீண்டும் டீப்பாயின் மீதே போட்டான். திரு, பெயிண்டர் வந்துட்டு போனா, நீதான் வர சொன்னியாமே. ஆமாப்பா, காம்பவுண்டு வாலுக்கு பெயிண்ட் பண்ணணும். 6 மாசம் முன்னாடி தானே அடிச்சோம், இன்னும் பளபளப்பு கூட மங்கல. அந்த கலர் என்னோட சாய்ஸ் இல்லப்பா, அது நீங்க செலக்ட் செஞ்சது. அவ்வளவா எனக்கு பிடிக்கல, அதான் மாத்திடலாம்னு வர சொன்னேன். எழுந்து கொண்டான். அன்றாடம் அவனுக்காக இளமையாக அழுக்காமல் சலிக்காமல் காத்து கொண்டிருந்தது. சந்தோஷத்தின் தராசு எப்போதும் இளமையின் பக்கம்தான் சாய்ந்து நிற்கும் என்பதில் ஐயமே இல்லை. அதுவும் கேட்பது கிடைப்பதும் கிடைப்பது நிலைப்பதுமான வாழ்க்கை வாழ்கின்றவனின் உலகம் வெகு அற்புதமானது. இன்னும் இன்னும் கனவு அவன் கைவசம் இருந்தது. கனவு கையில் இருக்கும் மட்டுக்கும் ஆசைக்கு அர்த்தம் இருந்தது. ஆசை இருக்கும் மட்டுக்கும் தேவையும் தேடலும் இருக்கும் என்ற உறுதியே இளமை தரும் உத்தரவாதமாக இருக்க இந்த நிமிஷம் நிறைவாக தன்னை உணர்ந்தான். தொலைபேசி அடிக்க எடுத்த ராமமூர்த்திக்கு ஊரில் இருந்து அழைப்பு வந்திருக்க அதில் ஊன்றி போனார். வெளியில் வந்தவன் காம்பவுண்டை ஒரு சுற்று சுற்றி வந்தான். வீட்டை சுற்றி நிறைய இடம் விட்டு வீடு கட்டியிருந்தான். CMTA அறிவுறுத்திய அளவை விட கூடுதலாய் இடத்தை விட்டிருந்தான். வலப்பக்கம் பிளாஸ்டிக் ஷீட்டில் தலைப்பாகை அமைத்து கார் ஷெட் போன்ற இடத்தை உருவாக்கியிருந்தான். இன்னும் கார் வாங்கவில்லை. வீடு கட்ட எடுத்த லோன் இன்னும் கணிசமாக மிச்சம் இருக்கிறது. அதை முடிக்கும் முன்பே கார் வாங்கி விடுவான். இடப்பக்கம் பக்காவாக தோட்டத்தை வடிவமைத்து வைத்திருக்கிறான். அழகான பூச்செடிகளின் அணிவகுப்பு இன்னும் ஆரம்பமாகி இருக்கவில்லை. அவன் காதலிக்கும் முல்லை செடி மட்டும் முதல் மாடி வரைக்கும் வளர்ந்து அவனை நித்தமும் காதல் பார்வை பார்க்கிறது. வெளிநாட்டு பூக்களின் விதைகளுக்கு சொல்லி வைத்திருக்கிறான். இருப்பதிலேயே சிறந்த செடிகளை கொண்டு பூந்தோட்டம் அமைக்க வேண்டும். சிகப்பு மூக்கு நீண்ட சன்ஷேடும் நேர்த்தியான முகப்பலங்காரமும் தங்க நிறத்திலான ஏற்றும் அந்த பகுதியை கடந்து போகிறவர்களை ஒரு நொடி திரும்பி பார்க்க வைக்கும். பால்கனியில் இருந்து பார்க்கும்போது மற்றவர்களின் பார்வைகளில் வழியும் ஏக்கமும் ஆச்சரியமும் வியப்பும் திருமை வெகுவாய் கர்வப்படுத்தும். தன்னுடைய ரசனை மீதான வியப்புக்குறி அவனுடைய தேர்வுக்கான அங்கீகாரம். மெல்லிய புன்னகை அரும்பியது. உள்ளே வரவும் அப்பா பேசி முடித்துவிட்டு ரிசீவரை அதன் இடத்தில் வைக்கவும் மிக சரியாக இருந்தது. திரு, தட்டெடுத்து வைக்கவா? சாப்பிட்டா கிளம்பும்போது டீ குடிக்க சரியா இருக்கும். தலை அசைத்து விட்டு வந்து அமர்ந்தான். அப்பா, நீங்களும் வாங்க.
நீ சாப்பிடு திரு. உங்க அம்மா பூரி போட்டிருக்கா போல. நேத்து ராத்திரியே கேஸ் ட்ரபிள்ல உருண்டுட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும். களி கிண்ட சொல்லி சாப்பிடுறேன். தலையசைத்து விட்டு சாப்பிட வந்து அமர்ந்தான். யாருப்பா ஃபோன்ல? ராஜாங்க மாமா தான். 2 நாள்ல சென்னைக்கு வராராம். வீட்டுக்கு வரேன்னு சொன்னார். அஸ்வாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்தவன் 2 பூரிகளோடு எழுந்து கொண்டான். திரு, இது என்ன காக்கா கொத்தின மாதிரி கொத்திட்டு போற? வயிற்றுக்கு சாப்பிட்றதுல கூட இப்பெல்லாம் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்ட. அம்மா, அது கணக்கு இல்ல, டயட். காலையில இப்படி எண்ணெய் சொட்ட சொட்ட பூரியையும் மசால் கிழங்கையும் சாப்பிட்டா என்னத்துக்காகிறது? நீங்களும் அதிகமா சாப்பிடாதீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்றவன் மாடிக்கு சென்று விட்டான். அலுவலகத்திற்கு தயாராக பிசைந்து வைத்த மாவு தாட்சாவை பார்த்து கேலியாக சிரிக்க தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்து விட்டார். இப்ப எதுக்கு இவ்வளவு அங்கலாப்பு தாட்சா? சுட்ட பூரிய டிஷ்யூல வச்சு அமுக்கி எண்ணெயை வெளியேற்றிட்டு நீ நானும் சாப்பிட்டுக்கலாம். மீதமுள்ள மாவை ஃப்ரிட்ஜில் தூக்கி வை. ராத்திரிக்கு சப்பாத்தியா போட்டுக்கலாம். எந்த விஷயத்துக்கும் மாற்று வழி உண்டு. உடனே சிந்திக்கிறத நிறுத்திட்டு கவலைப்பட ஆரம்பிச்சிடக்கூடாது. கேலி பேசியவரை முறைத்துவிட்டு எழுந்து போனவர் ஏதோ நினைவில் வந்தவராக நிதானித்தார். காலையிலேயே ராஜாங்க எதுக்கு ஃபோன் பண்ணி இருந்தாரு? யோசனையாக கேட்ட மனைவியை அர்த்த பொதிவாக பார்த்தார். என் யோகம் சரின்னா அவன் கல்யாண விஷயமா இப்போ நாம என்ன நினைக்கிறோம்னு தெரிஞ்சுக்க வர்றான்னு நினைக்கிறேன். அவர் முகத்தில் இருந்த சிந்தனை இப்போது தாட்சாயணியின் முகத்திலும் படர்ந்தது. இவன் என்ன நினைக்கிறான்னு தெரியலையே என்றார் கவலை மேவ. உள்ளும் புறமும் மகனை முழுக்க அறிந்த ராமமூர்த்தியால் மகன் என்ன நினைக்கிறான் என்பதை சொல்லின்றையே யூகிக்க முடிந்தது. மெல்லிய பெருமூச்சு அவரின் நாசியில் இருந்து விடுபட மனைவியை பார்த்து மென்மையாக தலையசைத்தார். எது நினைச்சாலும் அவன் நல்லா இருந்தா நமக்கு போதும். பார்ப்போம் பிராப்தம் இருக்கான்னு. கண்களை மூடி நாற்காலியில் சாய்ந்து கொண்டார். உரிமைகளின் மீது அதிகாரம் செய்கின்ற பழக்கமற்றவர்களுக்கு அந்த உரிமையை காட்டி சலுகையை எதிர்பார்க்கும் சாமர்த்தியமும் சாதுரியமும் இருப்பதில்லை என்பது நிஜம்தான். காலம் தன்னால் கனிய வேண்டும் என்ற காத்திருப்பு நியாயம்தான். ஆனால் அந்த கனி தனக்காக கனிய வேண்டும் என்று காத்திருக்கும் திருவின் மனதை அவன் மட்டும்தானே அறிவான். ராஜாங்கத்திற்கு தன் கண்ணையே தன்னால் நம்ப முடியவில்லை என்பது போல் விழிகளை விரித்து கொண்டு நின்றார். காலி மனையாக இருந்த இடத்தை ரெஜிஸ்டர் செய்வதற்காக 7-8 வருடத்துக்கு முன்னே வந்திருந்த நிமிஷம் இன்னும் கண்ணை விட்டு நீங்கி இருக்கவில்லை. அப்படி ஒரு வனாந்திரமாய் ஒரு டீ குடிக்க சில கிலோமீட்டர்களை தாண்டி செல்ல வேண்டிய அத்வான காடாக இருந்தது. அந்த இடம்தான் இப்போது சொப்பனத்தில் கண்ட சொர்க்கம் போல் இருப்பதை பார்க்க வியப்பாக இருந்தது. வாசலில் இருந்த பைப்பில் கை கால்களை கழுவிக்கொண்டு அமர்வதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டிருந்த கிரானைட் திட்டில் அமர்ந்து கொண்டார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிறைய வீடுகள் முளைக்க ஆரம்பித்திருந்தன. அந்த பகுதியில் சில கடைகளும் நடமாடும் தள்ளு வண்டிகளும் கூட கண்ணில் பட்டன. கிராமங்களைப் போல் வியாபாரிகள் பொருட்களை தலையில் வைத்து கொண்டு செல்வதை பார்க்கும்போது மனசு குதூகலமாக இருந்தது. உள்ளவா ராஜாங்கோ, ஏன் அங்கேயே உட்காந்துட்ட? ராமமூர்த்தி பக்கத்தில் வந்து அழைத்தார். அட, பார்க்க பார்க்க கண் குளிர்ந்து போகுது ராமமச்சா. எவ்வளவு அழகா மாறிட்டு இருக்கு இந்த ஏரியா. இதை எல்லாத்தையும் விட அலங்காரம் செய்த அம்மன் சிலையாட்டம் அப்படி அழகா வீட்டை கட்டி இருக்கீங்க. மனதார பாராட்டினார். ராமமூர்த்திக்கு சொல்லில் வடிக்க முடியாத பெருமிதமாக இருந்தது. முனைந்து செய்யும் ஒரு வேலைக்கு முறுவலிப்பாய் கிடைக்கும் பாராட்டும் அங்கீகாரமும் தான் அந்த உழைப்பிற்கு கிடைக்கும் உண்மையான விருது. இதெல்லாம் ஏன் உழைப்பு, நான் உருவாக்குனது அப்படின்னு ஒரே அடியா பெருமையை நான் மட்டும் தக்க வச்சுக்க முடியாது ராஜாங்கம். அன்னைக்கு ஏதோ சொற்ப விலைக்கு இந்த இடத்த வாங்கி போட்டப்போ இப்படி அதை வீடாக்குற ஆசையெல்லாம் இல்லை. கொஞ்ச நாள் வச்சுட்டு கை மாற்றி விட்டுடலாம்னு தான் நினச்சேன். ஆனால் அதை இப்படி ஒரு வீடாக்கி எங்களை கொண்டு வந்து உட்கார வச்சது என்னவோ திருவோட உழைப்பு தான். அதிலும் எல்லாத்துலேயும் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வேணுங்கிற அவனோட பார்வை சில நேரம் நம்மளை மாதிரி ஆளுக்கெல்லாம் வராது ராஜாங்கம். மகனின் பெருமையை பேசும்போது மெல்லிய கர்வம் எட்டி பார்த்தது. இலை போட்டதாக சொல்லி தாட்சாயணி வந்து அழைத்து விட்டு போனாள். 6 வகை கறியோடு வடை பாயாசம் சகிதமாய் பரிமாறப்பட்ட உணவுகள் ராஜாங்கத்தின் வயிற்றையும் மனதையும் சேர்த்து நிறைத்தது. என்ன விசேஷம்னா திடீர் சென்னை விஜயம்? அவியலை அள்ளி வைத்து கொண்டே விசாரித்தாள். நம்ம தென்னந்தோப்பு கேஸ் இன்னும் நிலுவையில தானே தங்கச்சிமா இருக்கு. நேத்து அதோட வாய்தா இருந்தது. எப்பவும் வாய்தாவுக்கெல்லாம் வர்றதில்லை. நான் வர்றதில்லைங்கிறதாலேயே என்னவோ தேனி மிளகாயை திடமா நம்ம தலையில வச்சு அரைக்கிறான் வக்கீல்.
அதான் இந்த முறை நேர்ல வந்துட்டு அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலாம்னு நினைச்சேன். அதுக்காக இதுக்காகன்னு எதுக்கு வர்றீங்க? நம்ம வீட்டுக்குன்னே வந்து 4 நாள் அண்ணி குழந்தைகளோட தங்கிட்டு போகலாம் இல்ல? வர்றோம். அதுக்கும் நேரங்காலம் வர வேண்டாமா? நான் கிளம்பும்போதே உங்க அண்ணி உன்னை பார்த்துட்டு வித்யாவோட ஜாதகத்தையும் போட்டோவையும் கொடுத்துட்டு வர சொன்னா. சாப்பாட்டை அள்ளி உண்டபடியே விஷயத்தை காதில் போட்டு வைத்தார். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் தவிர வேறு எதுவும் நம்பிக்கையூட்டும் விதமாக சொல்லவில்லை. தென்னந்தோப்பில் மரத்தை சுண்டி பார்த்தே காய்களின் பதம் சொல்லும் ராஜாங்கத்திற்கு அந்த மௌனத்தை சுண்டி பார்க்காமலேயே அவர்களின் மனவோட்டம் புரிந்ததாலோ என்னவோ சாம்பார் சாதத்தோடு எழுந்து கொண்டார். என்னண்ணே, உங்களுக்காக பார்த்து பார்த்து பக்குவமா செஞ்சு வச்சிருக்க, பாதியிலேயே வயிற்று நிறுத்திட்டு எழுந்துட்டீங்க. தாட்சா வருத்தத்தோடு கேட்க அவர் முகத்தில் முறுவல் வதங்கவே இல்லை. அண்ணனுக்கு வயசு அப்படியேவா இருக்கு? நெல் ஊற வச்ச அண்டாவை மூச்சிழுக்காம ஒத்த கையில அனாயசமா தூக்கி வைக்கிறவன் நானெல்லாம். இப்போ அண்டா என்ன குண்டாவையே என்னால நகர்த்த முடியல. இடு இடு என சிரித்து சூழலை லேசாக்கினார். சாப்பிட்ட கையோடு வீட்டை ஒரு முறை சுற்றி பார்த்து விட்டு வந்தார்கள். மாப்பிள்ள எப்போ வருவார் மச்சான்? எப்படி 8 ஆயிடும், இருந்து பார்த்துட்டு நாளைக்கு போலாம். அவர் பதில் சொல்லாமல் கொண்டு வந்திருந்த பையில் இருந்து கவரை எடுத்து நீட்டினார். வாங்கி கொண்டார்கள். உண்மையில் இந்த சம்பிரதாயம் எதுவுமே அவசியம் இல்லாத ஒன்றுதான் அவர்களுக்கு நடுவில் இருந்த உறவு முறைக்கும் நட்பிற்கும் இடையில். அந்த காலத்தில் ராமமூர்த்தியின் வயலையும் சேர்த்து பருவம் பார்த்து கொண்டிருந்தவர்தான் ராஜாங்கம். வாழ்க்கை இருவருக்கும் வேறு வேறு திசையை காட்டிவிட்டது. நிலநேச்சும் சொத்து பத்தும் இருந்த நல்ல சதைப்பிடிப்பான ஆள்தான். அறிவும் வளர்ப்பும் சரியாக இருந்த திருநாவுக்கரசிற்கு மகளை தர வேண்டும் என்ற ஆசை. அதை எத்தனையோ முறை வெளிப்படுத்தியும் விட்டார். இது உறவை காட்டி செய்யற அதிகாரம் இல்ல, உரிமையை காட்டி வைக்கிற விண்ணப்பம். எங்களுக்கு பிடிஞ்சிருக்குன்னு சொல்ல இருந்த சுதந்திரம் உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்லவும் இருக்கு. அதனால கேட்டுட்டானே, எப்படி மறுக்கிறதுன்னு நினைக்க வேண்டாம், நேர்மையாக சொன்னார். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ராஜாங்கம். விளக்குக்கு தனியா வெளிச்சம் இருக்கு. ஆனா எல்லாமே திருவோட விருப்பம்தான். நான் எப்பவுமே எதுக்குமே வற்புறுத்துறது இல்லை. நம்ம காலம் மாதிரி எல்லாம் இல்லை. இப்போ காம்பவுண்டுக்கு வண்ணம் தீட்டுறதுல இருந்து காலையில டிஃபன் சாப்பிட்ற வரைக்கும் பிள்ளைகளுக்கு தனித்தனியா விருப்பம் இருக்கு. அதைத்தானே அவங்களும் செய்யறாங்க. எதுவா இருந்தாலும் அது நம்மோட நட்பை பாதிக்காது என்றவர் ராஜாங்கத்தை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டார். கவரை பிரித்து போட்டோவை பார்த்த தாட்சாவிற்கு பெண்ணை பிடித்துத்தான் இருந்தது. முன்பு பார்த்ததற்கு இப்போது சதை பிடிப்பாய் லட்சணமாகத்தான் இருந்தாள். அவள் கண்ணில் பார்க்கும் போதெல்லாம் சரியாக இருப்பது போல் தோன்றியது. அடுத்த நொடி திருவுடைய கண்களில் பார்த்தபோது முகம் முழுக்க 1000 குறைகள் அப்பி கிடப்பது போல் தோன்ற அவசரமாய் போட்டோவை இருந்த இடத்தில் வைத்தாள் அமைதியாக. கையில் இருந்த பிராண்டட் ஷர்ட்டை மறுமுறை ஆழ்ந்து பார்த்தான். அப்போதுதான் துருவிய பீட்ரூட்டின் ஈரத்தோடு கண்ணை பறிக்கும் உலராத ஒரு செவ்வண்ணத்தில் இருந்தது அந்த ஷர்ட். கையில் இருப்பதை பிடிமானத்துக்கு வைத்து கொண்டு ராக்கில் இருந்த ஷர்ட்டுகளை பார்வையிட ஆரம்பித்திருந்தான். தரத்திலும் நம்பிக்கையிலும் நம்பர் 1 என்று ஓயாமல் விளம்பரம் செய்யும் ஆண்களுக்கான விலை மதிப்பான ஆடையகம் விற்பனை பிரதிநிதிகளே அன்றாடத்துக்கு தங்களை தயாரிக்க கணிசமாக செலவு செய்வார்கள் போல் அப்படி ஒரு தோற்ற பொலிவு. சார், இப்போ வந்திருக்கிறதுல பெஸ்ட் கலெக்ஷன் இது. சீரியல் ஆக்டர் ராம் பிரபு நேற்று நம்ம கடைக்கு வந்திருந்தார். அவருடைய சாய்ஸும் இதுதான். முகம் எல்லாம் பூ பூக்க விற்பனைக்கு நின்ற பெண் சொன்னதில் பொய் இருக்க வாய்ப்பு குறைவுதான். இது உயர்தர நாகரிகத்தையும் வாழ்வியலையும் பேணும் மனிதருக்கான இடம் என்று அறிந்துதான் அவனும் எங்கே தொடர்ந்து வருவதும். தட்ஸ் குட் மேடம். ஆனா இதை விட பெஸ்டா ஏதாவது இருக்குமான்னு பார்க்குறேன் என்றான் கண்களால் ரேக்கை துழாவிக் கொண்டே. நீண்ட 20 நிமிடங்கள் அவனுடைய தேடல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. சில துணிகளின் நிறம் பிடித்தது, தரம் அவ்வளவா இல்லை. சிலது பஞ்சு பொதியை போல் இதமாக இருந்தது. ஆனால் அவை அடிக்கும் நிறத்தில் பார்வைக்கு ஒவ்வாமையாக இருந்தது. ஒரு எல்லை கடந்த பொறுமைக்கு பிறகு அப்பெண் கேட்டாள், சார் செலக்ட் பண்ணியாச்சா? அவள் குரலில் வழிந்த சலிப்பை புரிந்தவனாக மெல்லிய புன்னகையுடன் சொன்னான், உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பா இருக்கா மேடம் நான் தொடர்ந்து தேடிட்டு இருக்கிறது? அப்படி இல்லை சார், உங்க கையில இருக்கிறதே நீங்க பார்க்கிற மற்றதை விட பெட்டரா இருக்கு. உங்க நிறத்துக்கும் நிறைய மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. அதான் இதையே எடுத்துக்கலாம்னு சொன்னேன். அப்பெண் வார்த்தைகளை இழுக்க கையில் இருந்த ஷர்ட்டை கீழே வைத்துவிட்டு வேகமாய் அங்கிருந்து நகர்ந்தான்.
அந்த பெண் பதறிக்கொண்டு பின்னாலேயே ஓடி வந்தாள். சார், கோபப்படாதீங்க சார். நிஜமாவே உங்க கையில இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். அவ்வளவு சிறப்பா இருக்குன்னா அது இன்னும் ஏன் சேல்ஸ் ஆகாம இருக்கு மேடம்? அவனுடைய இடக்கான கேள்வியில் அப்பெண் திரு திருவென விழித்தாள். அதற்குள் விற்பனை சிப்பந்திகள் ஓரிருவர் கூடிவிட அப்பெண்ணுக்கு மெல்லிய பதட்டம் கூடியது. சாரி சார், வாங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான ஷர்ட் வேணுமோ வந்து பாருங்க. அப்பெண் அழைக்க கோபத்தின் சாயல் துளி கூட இல்லாமல் அப்பெண்ணை பார்த்தான். சாரி மேடம், எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல. நான் வருத்தப்பட்டு திரும்பி போகவும் இல்ல. என்னுடைய எதிர்பார்ப்பை நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்க சொல்றதுக்காக ஏதோ ஒன்ன என்னால தேர்ந்தெடுக்கவும் முடியாது. எனக்கு தேவை பெஸ்ட், தி பெஸ்ட். இட்ஸ் ஓகே, நாட் பேட், பெட்டர் தேன். இந்த மாதிரியான வார்த்தைகள் எனக்கு வாழ்க்கையில பிடிக்காது. நான் ரசிக்கிறது இல்ல. இது என்னுடைய தேடல். இதில் உங்கள குறை சொல்ல என்ன இருக்கு? நான் இன்னும் வேற இடங்கள்ல தேடி பார்க்கிறேன் என்றவன் ஒற்றை கையை அசைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அவன் செல்வதை வியப்பும் சலிப்புமாக பார்த்து கொண்டிருந்த பெண் அருகில் நின்ற மற்றொரு பெண் சிப்பந்தியின் காதில் மெதுவாக சொன்னாள். இவர் கடைசி வரைக்கும் சட்டையை எடுக்க மாட்டாரடி, அகம்பாவம் பிடிச்ச ஆள் என்றவள் வாய் மூடி சிரித்தாள். வழக்கத்தை விட தாமதமாக வீடு வந்து சேர்ந்த நிமிஷம் டாட்சா மகனை குறையாக பார்த்தார். கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா திரு? நான் தான் மாமா வரதா சொல்லி இருந்தனே. கிளம்ப முடியலமா, ஒரு பர்ச்சேஸ் இருந்துச்சு, முடிச்சுட்டு வந்துடலாம்னு நினைச்சேன், முடியாம போச்சு. மாமா எப்படி இருக்கார்மா? இயல்பாக விசாரித்தான். இந்த பிரியங்களும் நேசங்களும் கூட திருதான். அவன் இப்படித்தான் என்று சொல்லி கற்பனை கட்டுமானத்திற்குள் அடக்கிவிட முடியாத இயல்பு கொண்டவன். காஃபி போடட்டுமா திரு? வேண்டாமா, டிஃபனே சாப்பிட்டுடலாம், அப்பா வந்துடட்டும் என்றவன் டிவியை ஆன் செய்து இலக்கின்றி சேனலை மாற்றிக்கொண்டு அமர்ந்திருந்தான். ராஜாங்கத்தை ரயில் ஏற்றிவிட்டு திரும்பி வரும்போது மணி 10 நெருங்கி இருந்தது. புறநகரின் மிகப்பெரிய பலவீனமே அந்த அத்வான இருட்டும் அரவம் அடங்கி போகும் தெருக்களும் தான். அப்பா, இவ்வளவு சிரமப்படாம காலையில போக சொல்லி மாமா கிட்ட சொல்லி இருக்கலாமே, நானும் அவரை பார்த்த மாதிரி இருந்திருக்கும். தோசையை அவனே அப்பாவிற்கு பரிமாறி சட்னியை ஊற்றினான். அவ்வளவு அக்கறை இருக்கிறவன் கொஞ்சம் முன்னமே புறப்பட்டு வந்திருக்கணும். கிளையண்ட் ஒருத்தரை பார்க்க சிட்டிக்குள்ள போக வேண்டி இருந்தது. அப்படியே பர்ச்சேஸும் பண்ணிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். இருவரும் உண்டு முடிக்க தாட்சா சுவரோடு மகன் எதிரில் வந்து அமர்ந்தார். அவர் நீட்டியதை மறுப்பு சொல்லாமல் வாங்கி கொண்டான். போட்டோவை எடுத்தவன் பார்வை வினாடிக்கும் குறைவான நேரம்தான் அதில் நிலைத்தது. வித்யாடா, எனக்கு தெரியாதாமா? என்ன திடீர்னு? திடீர்னு எல்லாம் இல்லை, ரொம்ப நாளா மாமா இது விஷயமா பேசிட்டே தான் இருக்கார். நானும் அப்பாவும் தான் தள்ளி போட்டோம். கை அலம்பிக் கொண்டு வந்தவன் மீண்டும் டிவியில் ஆர்வமாகிவிட்டான். திருவிடமிருந்து சாதகமாகவோ பாதகமாகவோ எந்த பதிலும் வராமல் போக மகன் அருகில் வந்தமர்ந்து மெல்ல கைகளை பற்றி கொண்டார் தாட்சா. திரு, வித்யாவை பத்தி என்ன யோசிக்கிற? உனக்கு தரணுங்கிறதுக்காகவே நிறைய படிக்க வச்சிருக்காருடா. திரும்பி அமர்ந்து அம்மாவின் முகம் பார்த்தான். படிக்கிறது நல்ல விஷயந்தாம்மா. அதுவும் பொம்பளை பிள்ளைக படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு நான் காரணம்னு சொல்றது கேட்க இதமா இருக்கு. ஆனா வித்யா எனக்கு வேண்டாம்மா. விருட்டனை எழுந்து கொண்டான். ராமமூர்த்திக்கு கோபம் வந்தது. தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளையிடம் அதை காட்டுவதில் எந்த முகாந்திரமும் இல்லை என்று அவர் அறிந்தே இருந்தார். வர்ற இடத்தையெல்லாம் தட்டி கழிச்சுட்டே இருக்காது திரு. முடிவெடுக்க யோசிக்கிறது கூட ஒரு விதத்துல தகுதி குறைப்புதான். கனகாம்பரத்துல மனம் இல்லைன்னு சொன்னா அதுல நியாயம் இருக்கு. ஆனா முகரம் பூ எதிலுமே மனம் இல்லைன்னா பிரச்சனை பூவில் இல்லை, உன் மூச்சுல தான் இருக்கு என்றார் காட்டமாக. அப்பா, இது என்னோட வாழ்க்கை. எனக்கான கனவுகள் நிறைய இருக்கு. நான் யோசிக்கிறதுல 10% கூட வித்யா பொருந்தி போகல. ஏதோ ஒண்ணுன்னு என்னால யோசிக்க முடியாது. நான் அந்த மாதிரி மனுஷனும் இல்லை. ஒரு தடவை தானே இந்த வாழ்க்கை. இதுல சராசரியான எதிர்பார்ப்பு இருக்கிறது என்ன தப்புன்னு எனக்கும் சொல்ல தெரியல. கட்டாயத்துக்கு கல்யாணம் பண்ணி கடமைக்கு வாழ்ந்து இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நிச்சயம் இத பத்தி மாமா கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு தயக்கமா இருந்தா நானே பேசுறேன். வித்யாவுக்கு கூட இத புரிய வைக்கிறேன். மென்மையாக சொன்னபோது பெற்றவர்கள் இருவருக்கும் வார்த்தைகளே வரவில்லை. அவனிடம் ஏதோ ஒரு நியாயம் இருக்கிறது. அது அவர்களுக்கு வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம். நான் பேசிக்கிறேன் விடு என்றவர் சோர்வாக எழுந்து போனார். அவருக்குமே இந்த திருமணம் நடைபெறவில்லை என்ற நிராசை எல்லாம் இல்லைதான். ஆனால் மகன் என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ள முடியாத உணர்வு அவரை என்னவோ செய்தது.
இதை கிடப்பில் போட்டு ராஜாங்கத்தின் எதிர்பார்ப்பை தூண்டிவிடாமல் அடுத்த நாளே அழைத்து விஷயத்தை நாசுக்காக சொல்லிவிட்டார். ஒரு கணம் அமைதியாக இருந்தவர் ஏமாற்றத்தை குரலில் காட்டாமல் இயல்பாக சொன்னார். விடுங்க மச்சா, பார்த்துக்கலாம், கடவுள் முடிச்சு போடல, அவ்வளவுதான் என்று விட்டார். ராமமூர்த்தியால் தான் அடுத்து வந்த 2 நாட்களும் இயல்பாக இருக்க முடியவில்லை. ரெடியா? ஸ்ரீயிடம் இருந்து வந்து விழுந்த மெசேஜ் சத்தத்தில் பிசைந்து கொண்டிருந்த மாவை உருட்டி கொண்டே எட்டி பார்த்தவள் சுண்டு விரலை ஏப்ரனில் துடைத்து கொண்டு அதை மட்டும் நாசுக்காய் நீட்டி மெசேஜை திறந்தவள் அப்படியே ஸ்பீக்கரை ஆன் செய்து குரல் செய்தி ஒன்றை பதிவு செய்தாள். ஓய் ஸ்ரீ, திடீர்னு ஒரு ஆர்டர் வந்துடுச்சு. அதான் சப்பாத்திக்கு மாவு உருட்டிட்டு இருக்கேன். 15 நிமிஷத்துல நீ கிளம்புனா சரியா இருக்கும். அதுக்குள்ள நானும் என் வேலையை முடிச்சிடுவேன். செய்தியை விடுவித்து விட்டு மாவை உருட்டி மெல்லிசாய் திரட்டி தவாவை அடுப்பில் போட்டாள். பக்கத்தில் மறு சூடிற்காக குருமா சிம்மில் இருக்க மூடியை திறந்து பார்த்தவளுக்கு மெல்லிய சந்தேகம் எழுந்தது. அம்மா, உள்ளுக்கு திரும்பி பார்த்து கொண்டே குரல் கொடுத்தாள். இருக்கந்தேவி, மதிய சமையலுக்கு காய் அரைஞ்சிட்டு இருக்க, என்ன வேணும்? தினம் சாப்பிட்டானா? இல்லையே, டெலிவரிக்கு போயிருக்கான், வந்துதானே சாப்பிடுவான். குருமா கொஞ்சமா தான் இருக்குமா, இப்ப ஆர்டருக்கு கொடுக்கத்தான் காணும். அரை டம்ளர் சுடுதண்ணியை ஊற்றி துளி உப்பும் மிளகாத்தூளும் போட்டுடு, சரியா வரும். அம்மா இயல்பு போல சொல்ல காளியாய் அம்மாவிற்கு எதிரில் வந்து நின்றவளை பார்க்க தனத்திற்கு கொஞ்சம் பயமாகத்தான் போய்விட்டது. இப்படி பேசுறது இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணுமா? வாடிக்கையாளர்கள் தான் நமக்கு முதலாளி, அதை என்னைக்கும் மறந்துடக்கூடாது. அதுவும் நம்மள மாதிரி அடுத்தவங்க வயிறை ஆத்துற சாப்பாட்டு பொறுப்பை ஏத்துக்கிறவங்க நம்ம மேல வாடிக்கையாளர் வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்தணும். நான் இதை எடுத்துட்டு போறேன், நீங்க கொஞ்சம் சட்னி அரைச்சு தந்து தினவ சாப்பிட சொல்லுங்க. அவன் எதுவும் சொல்ல மாட்டான் என்றவள் அம்மாவின் பதிலுக்கு காத்திராமல் மீண்டும் கிச்சனுக்குள் நுழைந்தாள். பத்திரிகையை வாங்கி பார்த்தவன் கண்கள் இயல்பான சந்தோஷத்தை வெளிப்படுத்தியது. மெல்ல நண்பனின் தோளில் தட்டி வாழ்த்து சொன்னான். ஏன் விக்கி, காலையிலேயே இப்படி வந்து நிக்கிற? சொல்லிட்டு வந்திருந்தா விருந்தே போட்டு இருக்கலாம். தாட்சா காஃபியை தந்தபடி சொல்ல எடுத்து கொண்டவன் மென்மையாக சிரித்தான். முதல்ல நீங்கெல்லாம் வந்திருந்து என் கல்யாணத்துல விருந்து சாப்பிடுங்க ஆண்டி, அதுக்கு பிறகு நான் இங்க விருந்து சாப்பிட்றேன். பத்திரிகையை கையில் எடுத்து பார்த்த ராமமூர்த்திக்கு ஒரு இயல்பான தகப்பனாய் மெல்லிய பெருமூச்சு வந்தது. என்ன தம்பி, கல்யாணம் திருச்சி பக்கத்துல ஏதோ கிராமம்னு போட்டிருக்கு, பொண்ணு உறவுலையா எடுக்கிறீங்க? இல்ல அங்கிள், எங்க ஊர் தான் உறவெல்லாம் இல்ல, ஜேஇயா இருக்காங்க. அவங்க தாத்தா அந்த காலத்துல முன்சீப்பா இருந்தவர், பெரிய குடும்பம். சொல்லும் போதே அவனுடைய கண்களில் அவ்வளவு கர்வம் மிதந்தது. எல்லாவற்றையும் புன்முறுவலுடன் பார்த்து கொண்டிருந்தான் திரு. விக்கி கிளம்பி போனதும் ராமமூர்த்தியின் ஆதங்கம் மகனின் புறமாக திரும்பியது. இப்படித்தான் பிள்ளைகள் எல்லாம் இருக்கணும், காதலும் இல்ல கன்றாவையும் இல்ல, பெத்தவங்க பார்த்து சொன்ன பொண்ண மனம் கோணாம கட்டிக்கிறான். இப்படித்தான் ஊர் உலகத்துல பிள்ளைகள் இருக்கணும். நான் உங்க விருப்பத்தை தட்டி இருக்கேனாப்பா என்றான் மெல்லிய வலியான குரலில். பெற்றவர்கள் இருவரும் தடுமாறி போய் நின்றனர். அவன் பிரைவேட்ல அக்கவுண்ட் செக்ஷன்ல வேலை பார்க்கறான். அவனுக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிற பொண்ணு, அதுவும் அசர வைக்கிற குடும்ப பின்னணியோட. இதையெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல, பொறாமைப்படல. அதெல்லாம் எனக்கு வராது. ஆனா பேங்க்ல பொறுப்பான உத்தியோகத்துல இருக்கிற நான் என் எதிர்கால துணை பத்தின கற்பனையை ஆசையை வச்சுக்கிறது தப்புங்கிற மாதிரி பேசுறத பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அவனுடைய வருத்தம் பெற்றவர்களை வெகுவாய் தாக்கியது. ராமமூர்த்தி அசையாமல் அப்படியே நின்றாலும் தாட்சா உடைப்பெடுத்த அன்போடு வேகமாய் வந்து மகனின் கைகளை பற்றி கொண்டாள். அப்படியெல்லாம் வருத்தமா பேசாத திரு, உனக்கு எதுக்கும் தகுதி இல்லைன்னு எல்லாம் நாங்க யோசிக்கல. வயசான காலத்துல எங்களுக்கு இருக்கிற ஒரே கடமை உன்னோட கல்யாணம் மட்டும்தான் தம்பி. அதான் அடிக்கடி அதையே பேசி உன்னையும் நோகடிச்சுடுறோம். உனக்கு எதிர்பார்க்க எல்லா தகுதியும் இருக்கு. கண்டிப்பா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். இனிமேலும் நாங்க இதை பத்தி பேச மாட்டோம் திரு. எந்த முடிவா இருந்தாலும் நீ எடு, அது போதும். மொத்த கவலைகளையும் மகனுக்கு கை மாற்றிவிட்டு அவர் சென்று விட்டார். டீப்பாயின் மீதிருந்த கல்யாண பத்திரிகையை எடுத்து பார்த்தான். முகப்பில் மாப்பிள்ளை பொண்ணு இருவருடைய புகைப்படங்களும் அச்சிட்டிருந்தார்கள். நல்ல பொருத்தமாய் அழகான துணையாய் பார்க்கும் போதே ஒரு நொடி பிரமிக்க வைக்கின்ற ஜோடி பொருத்தமாய். நண்பா, நீ நிஜமாவே கொடுத்து வச்சவன்தான்டா, மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று வாய்விட்டு சொன்னவன் அலுவலகம் கிளம்ப தயாராக உள்ளே சென்றான். காரை இப்படி ஓரமா நிறுத்திடி, 10 நிமிஷத்துல வந்துடுறேன்.
ஷேர் செய்த லொகேஷனை 2 விரல்களால் ஸ்பஷ்டமாக பெரிது செய்து பார்த்தபடி குனிந்து வீட்டின் அடையாளம் பார்த்து கொண்டிருந்தாள் தேவி. ஜன நெருக்கடியான சாலையில் காரை ஓரமாக நிறுத்தவே வெகு பாடாய் போய்விட்டது ஸ்ரீக்கு. இப்பவே லேட் ஆயிடுச்சு தேவி, பேங்க்ல எவ்வளவு அலைய வைக்க போறாங்கன்னு தெரியல. சலித்து கொண்டவளுக்கு குட்டியாய் விரலை சுருக்கி காட்டிக்கொண்டு காரில் இருந்து இறங்கி ஓடினாள். இவள் வருகைக்காக பால்கனியில் காத்திருந்த அந்த நபருக்கு வியப்பாய் போய்விட்டது. என்னம்மா, கார்ல வந்து ஃபுட் டெலிவரி செய்யற? இந்த தொழில் அவ்வளவு வருமானமா என்ன? பேசாம நாமளும் செய்யற வேலையை விட்டுட்டு இந்த தொழிலை ஆரம்பிச்சிடலாம் போல. அவர் வியந்து கொண்டிருக்க அதை கேட்க அவள் அங்கே இல்லை. சிட்டாய் பறந்து வந்து காரில் ஏறி இருந்தாள். தேவி வந்து ஏறிக்கொள்ள கார் கிளம்பியது. காரை செலுத்திக் கொண்டே பக்கவாட்டில் திரும்பி தேவியை பார்த்த ஸ்ரீயின் கண்களில் மெல்லிய சந்தோஷம் மலர்ந்தது. நீள் வட்ட முகமும் விரிந்து முதுகு முழுக்க படர்ந்திருந்த முடியும், கூரிய மூக்கில் புள்ளி போல் பளபளத்த ஒற்றை கல் மூக்குத்தியும் அலட்சியமும் ஆர்ப்பரிப்புமான உடல் மொழியும் செழுமையான உடையும் என்று பார்ப்பவர் கண்களை பறித்து சில நிமிடங்கள் தன்னிடமே தக்க வைக்கும் வல்லமை கொண்டவளாக இருந்தாள் தேவி. கிட்டத்தட்ட 20 வருடத்து நட்பு. தேவியின் அம்மா கோதாவரி நண்டும் சிண்டுமா 2 குழந்தைகளுடன் ஸ்ரீயின் வீட்டுக்கு வேலை கேட்டு வந்தபோது முதல் பார்வையிலேயே உண்டான பிடிமானம் அது. கடவுள் தனக்காக விளையாட அனுப்பிய உயிருள்ள பொம்மை என்றே தேவியை பார்க்கும்போது தோன்றியது. அந்த லயிப்பும் வியப்பும் இன்றைக்கு வரைக்கும் விலகவே இல்லை என்பதுதான் நிஜம். வீட்டுக்காரர் தவறி போயிட்டாருங்க. மூத்த பொண்ணுக்கு 6 வயசாகுது, பையனுக்கு 2 வயசாகுது. அவங்கள காப்பாற்றி விடுறதுக்காகவாவது நான் உயிரோட இருந்தாகணும். நல்லா சமையல் செய்வேன், வீட்டு வேலையும் செய்வேன். கோதாவரியின் கண்ணீர் மனசை கரைக்க ஸ்ரீயின் அப்பா அவர்களை வேலைக்கு சேர்த்து கொண்டார். லக்ஷ்மிக்கும் வீட்டு வேலைக்கு ஆள்கள் தேவைப்பட்டது என்னவோ நிஜம்தான். அன்று அவர்கள் வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தவர்கள் அவர்கள் மனதிற்குள்ளும் நம்பிக்கைக்குள்ளும் அடியெடுத்து வைத்து இன்று உறவுக்கும் மேலான உறவாகியும் கொண்டது என்னவோ உண்மைதான். ஸ்ரீ, என்ன அப்படி பார்க்குற? பேசாம நீயும் படிச்சு டாக்டராக இருக்கலாம். அவ்வளவு கம்பீரமா ஆளுமையா இருக்க. மனப்பூர்வமாக சொன்ன தோழியை சிரிப்பும் மகிழ்ச்சியுமாக பார்த்தாள். அது சரி, முதுகு முழுக்க சூடு போட்டுக்கிட்டா நாம வரி குதிரை ஆகிடலாம்னு குதிரை கனவு கண்ட மாதிரி இல்ல இருக்கு. இந்த +2 முடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். ஏதோ உங்க அப்பா புண்ணியம், உன்னை போலவே என்னையும் நல்ல கான்வென்ட்ல சேர்த்து படிக்க வச்சார். அவ்வளவுதான் நம்மோட உயரம். புலியை பார்த்து சூடு போட்டுக்கிட்ட பூனை மாதிரி டாக்டர் ஆக போறேன், வக்கீல் ஆகிறேன்னு நானும் நிற்க முடியாது என்னோட குடும்ப நிலைமைக்கு. யதார்த்தமாக சொன்னாள் தேவி. இது குறை இது நிறை என்ற சிந்தனை அற்றவர்களுக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வும் நேர்மறைதான். பேங்க் வாசலில் காரை பார்க்கிங் செய்தவள் இறங்கிக் கொள்ள தேவியும் தன்னுடைய ஹேண்ட் பேக்குடன் இறங்கிக் கொண்டாள். நான் உள்ள போறேன், நீ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டு வந்துடு. ஸ்ரீ கண்ணாடி கதவை சன்னமாக வாய் பிளக்க வைத்துவிட்டு உள்ளே செல்ல வாசலில் இருந்த ஏடிஎம்மில் பணத்தை டெபாசிட் செய்ய ஆரம்பித்தாள் தேவி. இந்த நாளில் இந்த நிமிடத்தில் இது நடக்கும் என்ற எந்த ஆரூடமும் அன்றாடத்தில் ஜெயிப்பதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சுவாரஸ்யம், திகைப்பு, படபடப்பு என்ற எந்த பதமுமே தோன்றியிருக்காது. எல்லாமுமே தெரிந்தும் அறிந்தும் நடக்க ஆரம்பித்தாள். ஏடிஎம் மூலமாக பணத்தை உள்ளீடு செய்தவள் வெளியில் வந்தாள். வழக்கமாக வந்து போவதால் பரிச்சயமான செக்யூரிட்டி சிநேகமாய் சிரித்தான். மேடம் உள்ள போயிருக்காங்க என்றான். கண்ணாடிக்கு அந்த பக்கம் ஏதோ ஒரு கவுண்டரில் தகவல் சேகரித்து கொண்டிருந்த ஸ்ரீயை கண்களால் காட்டி புன்முறுவலுடன் தலையசைத்துவிட்டு கண்ணாடி கதவை திறந்தாள். இவ்வளவு நேரம் செயல்கள் மட்டும் கண்ணாடி ஊடு வழியாக கண்ணுக்கு தெரிந்தது. இப்போது இரைச்சலாய் சத்தமும் காதுகளை தீண்டியது. வாசனையான ஏசி பேங்கிற்குள் அடியெடுத்து வைத்தவளின் முகத்தை ஆவலாய் கட்டித் தழுவ முகத்தில் வேகமாய் வந்து விழுந்த முடிக்கற்றையை வலக்கையால் நேர்த்தியாக பின் தள்ளி கொண்டிருந்தாள். அங்கிருந்த மோல்டட் சேரில் அமர்ந்து கொண்டு மொபைலை எடுத்து எதையோ ஆராய ஆரம்பித்தாள். அதிசயத்துக்கே அதிசயமாய் இன்ற திருநாவுக்கரசின் கவுண்டரில் ஆட்களே இல்லை. சிஸ்டத்தில் எதையோ பதிவேற்றம் செய்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தவனுக்கு நேராய் அவள் தெரிந்தாள். நிமிர்ந்து பார்த்த நிமிஷத்தில் அவனுடைய உடலில் வார்த்தைகளில் விவரிக்க முடியாத பரவசம் ஒன்று நரம்பு நாளங்களில் ஓடி மறைய விதிர்த்து போய் நாற்காலியில் இன்னும் அழுத்தமாய் தன்னை பொருத்தி கொண்டான். மறுபடி பார்க்க சொல்லி மனசும் மூளையும் வற்புறுத்தி கொண்டிருந்தது. ஆனால் யாரென்றே தெரியாத பெண்ணை அப்படி விரக்கி விரக்கி பார்ப்பது கண்ணியமில்லை என்ற நேர்மை
அவனை நிமிர விடாமல் தடுக்க, அப்படி தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது கூட கேலி கூத்து என்று மனசாட்சி கேலி செய்ய சொற்ப நொடிகளில் வெகுவாய் தடுமாறிப் போனான். இது போன்ற உணர்வை, தன்னைத்தானே மூழ்கடிக்கும் உணர்ச்சியை அவன் இந்த 29 வயதில் சந்தித்ததே இல்லை. மறுமுறை நிமிர்ந்து பார்த்தான். அவ்வளவு நாகரீகமாக இருந்தாள். பேரழகி என்றெல்லாம் அவனுக்குள் கனவு விரியவே இல்லை. ஆனால் பொருந்தி போனாள். அவனிடமிருந்து உடைத்த மிக சரியான பாதியாயிருந்தாள். இரண்டையும் இணைக்கும் நிமிஷம் விள்ளலும் விரிசலும் இல்லாத அழகான முழுமை கிடைக்கும் என்று அந்த நொடி மனசு சொன்னது. திருவின் பார்வை உறுத்தியதோ என்னவோ, நிமிர்ந்த தலையை சுற்றி யாரோ தன்னை பார்க்கிறார்கள் என்பது போல் ஆராய்ச்சி பார்வை பார்க்க ஆரம்பிக்க வேகமாய் சுதாரித்தவன் பார்வையை மாற்றிக்கொண்டான். அவளோடு வந்திருந்த பெண் கவுண்டரில் தன்னுடைய வேலையை முடித்து கொண்டு வர இருவரும் பேசிக்கொண்டே நடக்க ஆரம்பித்தார்கள். கதவை சமீபிக்கும் வரைக்கும் அவர்கள் பின்னாகவே திருவின் பார்வை நாய்க்குட்டி போல ஓடியது. டாக்டர் ஸ்ரீதேவி என்று உள்ளிருந்து யாரோ சத்தமாக அழைக்க, இவள் உடனிருந்த பெண் ஏதோ இவளிடம் சொல்லிவிட்டு போனில் பேசியபடி வெளியில் நடக்க, இவள் மட்டும் திரும்பி கவுண்டருக்கு வந்தாள். அங்கே ஏதோ பேசிக்கொண்டிருந்து விட்டு அவர்கள் தந்த புத்தகங்களை வாங்கி கொண்டு விடை பெற்று கொண்டு திரும்பி நடந்தாள். திரு இந்த பிரான்ச்சுக்கு மாற்றலில் வந்த இந்த 4 மாதத்தில் இன்றுதான் இவர்களை பார்க்கிறான். வாசலில் நின்று செக்யூரிட்டியோடு சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அங்கிருந்து நகர்ந்ததும் எழுந்து வெளியே வந்தான். திருவை பார்த்ததும் பவ்யமாக வணக்கம் வைத்தவனை மெல்லிய தலையசைப்போடு அங்கீகரித்தான். அவங்க போயாச்சா கிருஷ்ணா என்றான் ஆர்வத்தை மறைத்து கொண்ட இயல்பான குரலில். யாருங்க சார்? இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்களே அவங்கதான். யாரை கேட்குறீங்க? டாக்டர் பொண்ணையா? இவங்களும் டாக்டர் தான். எப்பவும் நம்ம பேங்க்குக்கு தான் வருவாங்க. இதில் இவனுக்கு என்ன பெருமை என்று கேட்கும் அளவுக்கு அவன் முகத்தில் அத்தனை பெருமிதம். ஓ, கிளினிக் எங்க இருக்கு என்று விசாரிக்க செக்யூரிட்டியின் முகத்தில் மெல்லிய குழப்பம் ஓடியது. இல்ல, லேடி டாக்டர் பக்கத்துல இருந்தா அம்மாவுக்கு கன்சல்டிங்கிற்கு வசதியா இருக்கும் என்றான் வேகமாக சுதாரித்து. அவங்க கிளினிக் நிவேதா அவென்யூல இருக்கு சார். அது உங்க வீட்டுக்கு பக்கமா வராது. ஓ, சரிதான் என்றவன் அலைபேசியில் ஏதோ பார்ப்பது போல் 2 நிமிடங்கள் அங்கேயே நின்று ஒப்பேற்றிவிட்டு மீண்டும் உள்ளே வந்தான். மனம் முழுக்க இனம் புரியாத உணர்வாக இருந்தது. இந்த கர்டன் அழகா இருக்கா தேவி? வெண்மையில் சிறப்பூக்கள் போட்டிருந்த திரையை எடுத்து காட்ட, நெற்றிக்கு மேல் தூக்கிவிட்டிருந்த கண்ணாடியை எடுத்து டி ஷர்ட்டில் சொருகி கொண்டவள் தோள்களை குலுக்கி கொண்டு தோழியை பார்த்தாள். ஸ்ரீ தலையை சாய்த்து அதே பாணியில் தேவியை திரும்ப பார்த்தாள். டாக்டர்மா என்ன கேட்டா கர்டனே வேண்டாம்னு தான் சொல்வேன். வெளிச்சமா காற்றோட்டமா இருக்கிற இடத்துல எதுக்கு அதை போட்டு அடைச்சு வைக்க? ஸ்ரீ செல்லமாய் அவள் தலையில் அடிக்க, அடுத்த அடிக்கு பயந்தவள் போல் நடித்து அங்கிருந்த மென்மையான நிறத்திலாலான துணி ஒன்றை எடுத்து தந்தாள். எனக்கு நிறைய வேலை இருக்கு ஸ்ரீ. வீட்டில் லஞ்சுக்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அம்மாவால தனியா சமாளிக்க முடியாது. தீனவும் கோயம்பேடு போயிருக்கான். அவன் வந்ததும் காலேஜ் கிளம்பிடுமா. நான் சீக்கிரம் போகணும் டி. மணி 11 தாண்டி விட்டால் தேவியை இங்கே நிறுத்துவது கடினம் என்று தெரியும். தேர்ந்தெடுத்த துணிகளை பேக் செய்ய சொல்லிவிட்டு இருவரும் பில்லிங் செக்ஷனுக்கு வந்து சேர்ந்தார்கள். வர வர பெரிய தொழிலதிபர் ஆயிட்டடி. ஷாப்பிங் வரதுக்கு கூட உனக்கு நோகுது. வேற வழி, டாக்டருக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க என்னோட ஸ்டேட்டஸையும் உயர்த்திக்கணுமா வேண்டாமா? சலித்து கொண்டே காரில் ஏற ஸ்ரீ வண்டியை எடுத்தாள். நீயும் படிச்சிருக்கலாம் என்றாள் ஸ்ரீ மெல்லிய வருத்தத்தோடு. கலாம் தான், என்ன செய்ய? நான் +2 படிக்கும் போதே அம்மாவுக்கு பராலிசிஸ் அட்டாக் வந்து வீட்டு வேலைகள் மட்டும் இல்ல, அவங்கள பார்த்துக்கவே முடியாத நிலைமை ஆயிடுச்சுங்கிறதை நீ மறந்திருக்க மாட்ட. விடு ஸ்ரீ, இப்ப நான் எதுக்குமே குறைவா யோசிக்கல. இந்த சண்டே எனக்கு டிரைவிங் கத்துத்தர. டன். முஷ்டியை மடக்கி ஸ்ரீயின் முஷ்டியில் குத்தி ஹைஃபை அடித்து கொண்டாள். காரில் பாடலை அலறவிட்டார்கள். இருவரும் ஒரு சேர உற்சாகமாய் பாடிக்கொண்டு கபடமற்ற மகிழ்ச்சியோடு சாலையில் கலந்தார்கள். சிட்டாய் வேலையை ஆரம்பித்திருந்தாள். தூக்கி முடியிட்ட கொண்டையை கேப்பிக்குள் அடக்கி கைகளுக்கு கிளவுஸை மாட்டி மொட்டை மாடியில் இருந்த செட்டிற்கு வந்திருந்தாள். வேலை செய்யும் பெண்கள் தங்கள் பணிகளை துரிதமாக ஆரம்பித்திருந்தனர். அவர்களுடைய ஆப்பில் மெனுவையும் விலையையும் பதிவேற்றம் செய்துவிட்டு அடுப்பை ஏற்றி வந்த ஆர்டர்களை கணக்கிட்டு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றியிருந்தாள். ஹோம் ஃபுட் என்ற அவர்களுக்கான தனி செயலியில் மதிய உணவுக்காக ஆர்டர்
12 மணிக்குள் எடுக்கப்படும். ஆர்டர் தந்து பணம் செலுத்தியதில் இருந்து 1½ மணி நேரத்திற்குள் சுட சுட சாப்பாடு வாசலில் வந்து நிற்கும். பெரும்பாலும் மதிய நேரத்து டெலிவரிக்கு அவள் மட்டும்தான். காலை இரவு இரண்டும் தினு பார்த்து கொள்வான். அதிகபட்சம் 3 கிலோமீட்டருக்குள் தான் ஆர்டர் புக் செய்வதும் கூட. கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது. இந்த துறையில் அவள் அடி எடுத்து வைத்தது கூட அருமையான மர நிழலில் எந்த அலுப்பும் சலிப்பும் இன்றித்தான் காலம் நகர்ந்தது. லக்ஷ்மி கோதாவரியை வேற்றாளாய் பார்த்தது இல்லை. மொத்த வீட்டின் பராமரிப்பும் கோதாவரிதான். வீட்டு வேலை, சமையல் வேலை, குழந்தை பராமரிப்பு என்று அத்தனையும் கை மாறிட லக்ஷ்மிக்கும் ஒரு இயல்பான நட்பு ஏற்பட்டு போக, குழந்தைகள் முகம் பார்க்கும் உயரம் வளர்ந்ததும் இரு குடும்பத்திற்கும் நடுவே அழகாய் பூத்த நட்பு அப்படியேதான் இருந்தது. கோதாவரிக்கு ஏற்பட்ட நோயால் அவளால் தொடர்ந்து வேலை செய்ய முடியாமல் போக ஸ்ரீயின் அப்பா தேவராஜ் தான் இந்த இடத்தை அவர்களுக்காக தந்தார். பணமா கொடுத்தா அதோட மதிப்பு அப்படியே தான் நிற்கும். இது உன்னோட இத்தனை ஆண்டுகால உழைப்புக்கு பரிசு. கனம் இல்லாத சில ஆயிரங்களுக்கு எப்போதோ வாங்கி போட்டிருந்த 700 ஸ்கொயர் ஃபீட் இடத்தை தந்து இன்முகமாக அனுப்பி வைத்தார். பெரிதாக வசதி இல்லாமல் அடிப்படை வசதியோடு மட்டுமே அந்த வீட்டை கட்டவே அவர்கள் வசதிக்கு பெரும் தொகை செலவானது. வீட்டுக்கு எடுத்த லோன், குடும்ப பரிபாலனை என்று எத்தனையோ செலவுகள். அம்மா இடத்துக்கு தேவி வந்து நின்றாள். திக்கி திணறி +2 முடிக்க தேவராஜன் சிபாரிசில் ஒரு மாலில் பில்லிங் செக்ஷனில் வேலை வாங்கி தந்தார். அப்படியே 3 ஆண்டுகள் கழிந்திருக்க தேவராஜம் திடீரென மாரடைப்பால் மறைந்து போனார். கோதாவரியின் உடல் நிலையில் மெல்லிய முன்னேற்றம் ஆரம்பிக்க தினமும் கல்லூரியில் அடியெடுத்து வைத்திருந்தான். மாத சம்பளத்தில் காலம் முழுக்க இருக்க முடியுமா என்ற நியாயமான கேள்வியும் இயல்பாகவே தேவியிடமிருந்த புத்தி கூர்மையும் சேர்ந்து இந்த கேட்டரிங் சர்வீஸை தொழில்நுட்ப உதவியோடு ஆரம்பித்து நல்ல வளர்ச்சி பாதையில் காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. வீட்டு கடனை கட்டி மேற்கொண்டு கடனை வாங்கி மாடியை விரிவாக்கி இருந்தாள். ஷெட் அமைத்து 4-5 பெண்களை வேலைக்கு அமர்த்தி இருக்கிறாள். டெலிவரி செக்ஷனில் அவளும் தீனவும் அல்லாமல் 3 இளைஞர்களை வேலைக்கு சேர்த்திருந்தாள். வாழ்க்கையின் தரம் நிறையவே மாறி இருந்தது. மனதில் ஒரு மூலையில் நிறைய படிக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் இருந்தாலும் அதற்காக உட்கார்ந்து கவலைப்படும் ஆஸ்வாசத்தை காலம் அவளுக்கு தரவே இல்லை. ஸ்ரீயும் தன்னுடைய மருத்துவ படிப்பை முடித்து அப்பாவுடைய டிஸ்பென்சரியில் பிராக்டிஸை தொடங்கி இருக்க கிச்சனை கடந்து தேவி தென்படும் இடம் கிளினிக் தான். அம்மா, இவன் வர வர எல்லா மருந்து பேரும் சரியா சொல்றாம்மா, பார்த்துட்டே இருங்க. எனக்கு போட்டியா கிளினிக்கை திறந்து சீக்கிரமே போலி டாக்டராக போறா. ஸ்ரீ அம்மாவிடம் சிணுங்கி கொண்டு புகார் அளிக்கும் போதெல்லாம் தேவிக்கு அப்படி ஒரு சிரிப்பு வரும். அதானே, அப்படி திறந்தா என்ன தப்பு ஆன்டி? டாக்டருக்கு படிக்கிறது எதுக்கு? நோய் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சரியான மருந்து தரணும். அதானே டாக்டர் படிப்பு. இப்போ இவ என்ன சொன்னா, எனக்கு எல்லா மருந்தும் தெரியுதுன்னு. அப்ப நானும் டாக்டர் தானே? டாக்டருக்கு படிச்சு சர்டிஃபிகேட் வாங்குறது ஒரு ரகம்னா, ஒரு டாக்டர் கிட்டேயே சர்டிஃபிகேட் வாங்குறது இன்னொரு ரகம். நான் அதை வாங்கிட்டேனா இல்லையா ஆன்டி? கைகளை கட்டி கொண்டு தெனாவட்டாய் லக்ஷ்மியை பார்த்து கண் சிமிட்டி கொண்டே சொன்ன போது லக்ஷ்மிக்கு அடக்க மாட்டாமல் சிரிப்பு வரும். நீ செய்தாலும் செய்வ கேடி. அம்மா, இவ சரியான துருத்தவமா, இவளை நம்பாதீங்க என்று சொன்னதற்கு தண்டனையாய் அவள் கையில் இருந்த ஐஸ்கிரீமை பறித்து கொண்டு தேவி ஓடுவாள். ஏற்ற தாழ்வற்ற அவர்களின் நட்பு பார்வைக்கு மட்டுமல்ல, உணர்வுக்கும் நெகிழ்வாயிருக்கும். சில பார்வை மாறாட்டங்கள் மனிதர்கள் குறித்த நம்பிக்கையில் தேய்மானத்தை உண்டாக்கத்தான் போகிறது. நாம் எதுவாக இருக்கிறோம் என்பதை விட மற்றவர்கள் கற்பனையில் நாம் எது வாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதே இன்றைய தேதிக்கு முக்கியமாக இருக்கிறது. கையில் இருந்த கூல்ட்ரிங்க்ஸை ஒரு மிடறு குடித்துவிட்டு கேலரியில் இருந்து கீழே எட்டி பார்த்தார்கள் இருவரும். அந்த பிரம்மாண்டமான ஸ்டேடியம் முழுக்க மஞ்சளாய் தெரிந்தது. ஆங்காங்கு தெரிந்த ஊதா நிறத்தையும் மஞ்சளின் டாம்பீகம் மென்று முழுங்கி இருந்தது. தெய்வமே, உனக்கு கோடி நமஸ்காரம். இப்படி ஒரு வாய்ப்பு, அதுவும் விஐபி கேலரியில உட்கார்ந்து மேட்சை பார்க்க உன்னாலதான் கிடைச்சது. கைகளை குவித்து போலியாய் ஸ்ரீ வணக்கம் வைக்க தேவி அவளை ஆசிர்வதிப்பது போல் கைகளை உயர்த்தி சிரித்தாள். தலையோட ராக்கெட் ஷாட்டை இவ்வளவு உயரத்துல இருந்து பார்க்க போற. இதுக்கு மேல எனக்கு என்னடி வேணும்? இப்பவே செத்து போனா கூட போதும். கண்களை மூடி பினாத்தி கொண்டிருந்தாள் ஸ்ரீ. நல்லதா போச்சு, சீக்கிரம் அந்த வேலையை பாருடி. ஆன்டிக்கு உன் கல்யாணத்துக்கு செய்யற செலவாவது மிச்சமாகும்.
தேவி சிரிக்காமல் சொல்ல, செல்லமாய் ஒரு கொட்டு அவள் தலையில் விழுந்தது. பிரபல ஸ்போர்ட்ஸ் சேனல் ஒன்று நடத்திய விளையாட்டு புதிருக்கு சரியான பதிலை சொல்லி விஐபி கேலரியில் 2 இலவச டிக்கெட்டை பரிசாக பெற்றிருந்தாள் தேவி. அந்த 2 டிக்கெட்டை யார் பயன்படுத்துவது என்ற மிக நீண்ட தர்க்கத்திற்கு பிறகுதான் 2 பேருமா இங்கே வந்ததுமே. நீ தலையை பார்க்க போவ, நான் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருப்பேனாக்கும். இன்னைக்கு நைட் டின்னரும் இல்லை, மண்ணாங்கட்டியும் இல்லை என்ற தம்பியை சமாதானம் செய்து வேலைக்குள் தள்ளிவிட்டு கிளம்பி வருவதற்குள் பெரும் பாடாகி போனது. நிரம்பி வழிந்த ஸ்டேடியம், கண்ணாடி தடுப்பிற்கு அருகே மிக நெருக்கமாய் தெரிந்த வீரர்கள், அரங்கம் முழுக்க தெரிந்த மனித தலைகள் என்று மெல்லிய படபடப்பாக இருந்தது தேவிக்கு. அடிக்கடி ஸ்டேடியத்தின் பக்கவாட்டில் இருந்த அகன்ற திரையில் கேலரியை காட்ட, அதில் பிரம்மாண்டமாய் தெரிந்த இவர்களையும் சேர்த்து அரங்கமே பார்த்தது மெல்லிய கூச்சமாக இருந்தது. தேவி, ஸ்கிரீன்ல உன்னை பார்க்க அப்படியே அப்சரஸ் மாதிரி இருக்க. தோழியின் கன்னத்தை இழுத்து ஒரு அழுத்தமான முத்தத்தை வைக்க வெட்கமாய் அவளை முறைத்து பார்த்தாள் தேவி. குழந்தைக டாக்டரா நடந்துக்கடி, குழந்தை மாதிரி நடந்துக்காத. ஈர கன்னத்தை யாரும் பார்க்கும் முன் அவசரமாக துடைத்தாள். ஸ்கிரீனில் தன்னை பார்க்கும் போதெல்லாம் ஒருவித படபடப்பும் கூச்சமும் தன்னிச்சையாக அப்பிக்கொண்டாலும் கேமரா கோணத்தில் தன்னை தானே ரசிப்பது கூட அழகாய்த்தான் இருந்தது. அதை விடவும் ஆழமாய், ரசனையாய், காதலாய் இன்னும் 2 கண்கள் தன்னை ரசித்து கொண்டிருப்பதை அந்த நிமிஷம் அவள் அறியவே இல்லை. அந்த இருள் அழகாய் இருந்தது. முக்கால் பாகத்து அழுக்கு நிலவும் அழகாக இருந்தது. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பொத்தல் விழுந்திருந்த வானமும் பார்வைக்கு அவ்வளவு ரசனையாக இருந்தது. கண்களை தூக்கம் கவ்விய போதும் உறங்க பிடிக்காமல் கண்களை மூடி நாற்காலியில் கால்களை நீட்டி அமர்ந்திருந்தான். ஸ்டேடியத்தில் அவளை பார்ப்போம் என்று துளி கூட திரு எதிர்பார்த்திருக்கவில்லை. ஒரு குறுகிய இடைவெளியில் இது 2ஆம் வாய்ப்பு. இந்த முறையும் அவனை வெகுவாய் கவர்ந்தாள். எள் விழுந்தால் எள்ளாய் மீறாத அந்த கூட்டத்தில் அவளை தேடி எடுத்து அரங்கு முழுக்க நிறைந்த திரையில் காட்டிய போது ஒரு நொடி உறைந்து போய்விட்டான். இது அவனுக்காக காலம் காட்டும் சலுகையா? ஆனால் கண்களை அவளை விட்டு பிரிக்க முடியவில்லை. திரையில் காட்டிய நிமிஷம் எல்லாம் கண்ணாலும் மனதாலும் அவளை நிறைத்தான். தன்னோடு சேர்த்து மற்றவர்களும் அவளை ரசித்து தொலைகிறார்களே என்று பெயரறியா கோபமும் வந்தது. திரையில் காட்டாத நிமிஷம் நிமிர்ந்து அவள் அமர்ந்திருக்கும் இடத்தையே பார்த்து கொண்டிருந்தான். சுற்றத்தை மறந்து பெரிதாய் ஆடி பாடவில்லை. அமைதியாகவே அமர்ந்து போட்டியை ரசித்து கொண்டிருந்தாள். உடன் இருந்த பெண் விசிலடித்து ஆர்ப்பரித்து சில்வண்டுத்தனம் செய்து கொண்டிருந்த போதும் இவள் அமைதியாக ஆட்டத்தை ரசித்து கொண்டிருந்தாள் தவிர அதிகப்படியாய் எந்த உடல் மொழியும் இல்லை. மஞ்சள் ஷர்ட்டும் ஜீன்ஸுமாய் அவனுக்காய் கடவுள் தயாரித்து அனுப்பிய தேவதையைப் போல இருந்தாள். வீட்டுக்கு திரும்பி வெகு நேரமாக இருந்த போதும் அவள் பிம்பமும் நிழலும் கூடவே சுற்றி கொண்டிருப்பது போல பிரம்மை. இதற்காகத்தான் காத்திருந்தாய் என்று மனசாட்சி அவனுக்கு மலர்கொத்தை நீட்ட இனி அடுத்தென்ன என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டான். திருமணமாகாதவள் என்று தெரிகிறது. கொஞ்சம் முனைந்து தேடினால் பேங்கிலேயே அவளை பற்றிய டீட்டெயில் கிடைக்கும். காதல் கல்யாணம் என்ற அடுத்தடுத்து மெல்லிய நடப்பதில் அவனுக்கு மெல்ல நடப்பதில் அவனுக்கு ஆர்வம் இல்லை. எப்படி உள்ளத்தில் இருந்து பிடித்திருக்கிறது என்று நம்புகிறானோ அதே ரிதத்தில் கல்யாணத்தை முடிக்க வேண்டும் என்று யோசித்தான். அதற்கான வழிமுறைதான் அவனுக்கு புரிபடவில்லை. இரவின் ஏகாந்தம் பொழுதை வெகுவாய் கரைத்திருந்தது. நல்ல வேளை, இன்று விடுமுறை நாள் என்பதால் தூக்க தட்டுப்பாடு இல்லாமல் கூட கொஞ்ச நேரம் படுக்கையிலேயே கிடந்தான். விதவிதமான ஆடைகளில் அலங்காரத்தில் வந்து தேவி அவன் தூக்கத்திற்கு தீங்கு செய்து முடித்திருந்தாள். வெளியில் பேச்சு குரல்கள் பலமாக கேட்டதால் தூக்கம் தடம் மாற எழுந்து அமர்ந்து உள்ளங்கையை பார்த்து கொண்டான். குரலை வைத்து வந்திருப்பது யார் என்று உறுதி செய்ய முடிந்தது. மெல்லிய தர்ம சங்கடமாக இருந்தது. ராஜாங்கம் மாமாதான். முகம் அலம்பி புத்துணர்வாகி கொண்டு சிரித்த முகமாய் வெளியில் வந்தான். காஃபி கோப்பையோடு சின்ன குரலில் அப்பாவோடு பேசிக் கொண்டிருந்தவர் திருநாவுக்கரசை பார்த்ததும் அந்த புன்னகையை அவன் பக்கமாய் மடை மாற்றினார். வாங்க மாமா. வரமாப்ல, நீங்க எப்படி இருக்கீங்க? இப்படி வந்து பக்கத்தில் உட்காருங்க. பக்கத்து இருக்கையை கையை தட்டி காண்பிக்க சென்று அமர்ந்து கொண்டான். எந்த விள்ளலும் விரிசலும் இல்லாத மென்மையான பேச்சு அவரிடம். அவரின் அந்த இயல்பே அவன் மனசாட்சியை குத்தி கிளறியது.
சாரி மாமா என்றான் முந்திக் கொண்டு. அட, இது எதுக்கு என்றவர் அவனையே கூர்ந்து பார்த்து அவன் பதில் சொல்ல இயலாமல் தடுமாறுவதை ரசித்துவிட்டு மென்மையாக அவன் முதுகில் தட்டி பெரிதாக சிரித்தார். மாப்ள, இதெல்லாம் சகஜம். மனுஷருக்கு மனுஷர் தேவையும் ஆசையும் மாறுபடும். ஒருத்தருக்கு பிடிக்கிறதாலேயே உயர்ந்ததுன்னும் பிடிக்காததால தாழ்ந்ததுன்னும் முடிவு கட்டுறது முட்டாள்தனம். உதாரணம் சொல்லவா? எல்லாருக்கும் பூரிக்கு தொட்டுக்க கிழங்கு தானே பிடிக்கும். ஆனா எனக்கு பூரிக்கு எப்பவும் கறி குழம்பு தான் வேணும். இது எப்படி இருக்கு? அந்த மாதிரி தான் நீங்க வித்யாவை வேண்டாம்னு சொன்னதும். நான் என்ன உங்களை நம்பியா பொண்ணை பெத்து வச்சிருக்கேன்னு நினைச்சீங்க? நல்ல அழகான ராஜாவாட்டம் மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிச்சாச்சு. அதுக்கு நகை எடுக்கத்தான் சென்னைக்கு வந்திருக்கேன். அதனால நீங்க எதுக்கும் மனசு வருத்தப்பட்டுக்க வேண்டாம். அவர் முடித்த போதுதான் மனம் நிறைவாக இருந்தது திருவிற்கு. அவர் கைகளை பற்றி வாழ்த்து சொன்னான். மாப்பிள்ள வேலை செய்யற கம்பெனியோட அட்ரஸ் இருக்கல மாமா, வாங்க அப்படியே ரவுண்ட்ஸ் போய் அவரை பத்தி விசாரிச்சுட்டு நகை எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். நீங்க சாப்பிட்டுட்டு ரெடியா இருங்க, நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். உள்ளே எழுந்து போனான். ராஜாங்கம் மட்டுமல்ல, ராமமூர்த்தியும் தாட்சாவும் கூட அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த குணத்துல பாதியாவது அந்த மாப்பிளைக்கு இருந்தாலே போதும், என் பொண்ணு நல்லா இருப்பா. ராஜாங்கம் நெகிழ்ச்சியாய் கண்களை துடைத்து கொண்டார். 10 நிமிடத்தில் தயாராகி வந்தவன் ராஜாங்கத்தை அழைத்து கொண்டு மாப்பிள்ளை வேலை செய்யும் IT நிறுவனத்துக்கு வந்து சேர்ந்தான். ஷிப்ட் முறையில் விடுமுறை இருக்கும் நிறுவனம். அக்கம் பக்கம் வாசலில் நின்ற செக்யூரிட்டி கார்டு என்ற ஒரு சிலரிடம் போட்டோவை காட்டி விசாரித்து நம்பகத்தன்மையை உறுதி செய்து கொண்டார்கள். நேரே நகை கடைக்கு வண்டியை விரட்டினான். ராஜாங்கம் கொஞ்சம் பழைய நகைகளை கொண்டு வந்திருந்தார். அவற்றை மாற்றி அவருக்கு பிடித்த நகைகளை பார்த்து கொண்டிருக்க ஏசி அறையை திறந்து கொண்டு ஒரு தென்றல் நுழைந்தது. கருப்பில் சிகப்பு நிற கொடி போட்டது போல் நைலக் சேலை ஒன்றை அணிந்து கொடி போல அசைந்தாடி கொண்டு வந்தது. அவளேதான். நகைக்கடை கண்ணாடிகள் அத்தனையும் சேர்ந்து மொத்தமாய் அவளை பிரதி எடுத்து கொண்டிருக்க ஒரு நொடி அயர்ந்து போய் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். வலக்கையில் மாட்டிய சில்வர் ஸ்டிக்குடன் வந்த வயதான பெண்மணியை ஒற்றை கைகளால் பற்றி கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தாள். நேராக திருவை நோக்கி அவள் வரவும் மெல்லிய பதட்டம் வந்து அப்பிக்கொண்டாலும் கைகளை கட்டிக்கொண்டு நேர்கொண்ட பார்வை பார்த்தபடி நின்றான் திரு. சார், இங்க செயின் செக்ஷன் எங்க இருக்கு என்று கேட்டாள். அப்போதுதான் கவனித்தான், அவன் அணிந்திருந்த வண்ணத்தை ஒட்டிய நிறத்தில்தான் கடை சிப்பந்திகள் எல்லோரும் உடை அணிந்திருக்கிறார்கள். ஆக திருவை நகைக்கடை ஊழியன் என்று முடிவு கட்டிவிட்டாள். என்ன செயின் வேணும் மேடம்? தாலி செயினா? குரலில் கேலி தெரியாமல் சன்னமாய் அவளை நையாண்டி செய்து கொண்டிருக்க அது புரியாதவள் அழகாக பதட்டப்பட்டாள். இல்ல, அம்மாவோட பழைய செயினை மாத்தலாம்னு. அதற்குள் சூப்பர்வைசர் அவளை நோக்கி வந்து பவ்யமாக விசாரித்து கடையின் கடைசி பகுதியில் இருந்த செயின் செக்ஷனுக்கு அழைத்து கொண்டு போய்விட்டார். கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது. இதில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று மனசு சொன்னது. மீண்டும் மீண்டும் அவளே கண் எதிரில் வருகிறாள் என்றால்? யோசித்து கொண்டு நின்றவனை ராஜாங்கம் வந்து நகை பார்க்க அழைத்து கொண்டு போனார். ஜன சந்தடியில் பார்வைக்கு அவளை தவற விட்டிருந்தான். ஆனால் அவள் இதே கட்டிடத்தில் இருக்கிறாள் என்ற சிந்தனையே இதமாக இருந்தது. அடுத்து வந்த 5 நாட்களும் வங்கியிலேயே வேலை தள்ளி சாய்த்தது. சனிக்கிழமை அரை நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு அன்று செக்யூரிட்டி கிளினிக் இருப்பதாக சொல்லி இருந்த பகுதிக்கு வண்டியை விட்டான். கொஞ்சம் நிதானமாக தேடிக்கொண்டே வந்தவனை ஏமாற்றாமல் சில்வர் நிற ஆஸ்டின் நிற்க மிக சரியாய் அந்த வண்டியின் அடையாளம் தெரிந்தது திருவிற்கு. எவ்வளவு நேரம்தான் காருக்குள்ளேயே அமர்ந்து கிடப்பது? ஏசியை அணைத்துவிட்டு கீழே இறங்கி நின்றாள் தேவி. சந்தன நிறத்தில் சிகப்பில் வேலைப்பாடு செய்த டிசைனர் சேலை கட்டியிருந்தாள். இதமான அலங்காரத்தில் அந்த முன் மாலை நேரத்தில் அவ்வளவு அழகாக இருந்தாள். ஸ்ரீயின் காதலன் ஆனந்துக்கு இன்று பிறந்த நாள் என்று இவளையும் சேர்த்து இழுத்து கொண்டு போகிறாள். காதல் விஷயத்தில் எல்லாம் லக்ஷ்மிக்கு மாற்று கருத்து இல்லைதான். ஆனால் எந்த துறையாக இருந்தாலும் சொந்த காலில் நின்ற பிறகு கல்யாணத்தை பற்றி யோசிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள். ஆனந்த் MD படிப்பில் சேர்ந்திருக்க இன்னும் ஓராண்டு கடந்துதான் திருமணம் என்ற 2 குடும்பமும் சேர்ந்து முடிவு செய்திருந்தது. பர்த்டே பார்ட்டிக்கு தனியாக கிளம்பிய மகளுக்கு காவலாக லக்ஷ்மியே தேவியை அழைத்து அனுப்பி வைக்க என்றைக்கும் சுணங்காத ஸ்ரீயின் முகம் கோபத்தில் சிவந்து போனது. இப்ப எதுக்கு இந்த அம்மா எனக்கு தோண?
அவ்வளவு நம்பிக்கை இல்லையாமா உன் பொண்ணு மேல உனக்கு? பொண்ண நம்பாம அனுப்பல. பொண்ணோட சிறுபிள்ளைத்தனத்தை நம்பாம தான் அனுப்புற. இல்லையா பின்ன? தேவி கூட வந்தா அனாவசியமா அரை நிமிஷம் செலவு செய்ய அனுமதிக்க மாட்டா. போனமா வந்தமான்னு இருக்கணும். கிளினிக்கில் இருந்து 7 மணிக்கு கிளம்பினால் சரியாக இருக்கும். இரவு உணவுக்கு தேவையானதை தயார் செய்து கொடுத்துவிட்டு ஆள்களை நிறுத்திவிட்டு தான் வந்திருந்தாள் தேவி. தினா வீட்டுக்கு வந்துவிட்டபடியால் எந்த கவலையும் இல்லை. இன்றைக்கென்று பார்த்து கிளினிக்கில் கூட்டம் நச நசவென்று இருக்க ஸ்ரீதான் தேவியை காரில் காத்திருக்க சொல்லி அனுப்பி வைத்திருந்தாள். காரை விட்டு இறங்கியவள் கீழே காத்திருக்க பைக்கை திருப்பிக் கொண்டு நேரே அவள் எதிரில் வந்து நின்றான் திரு. சட்டென்று எதிரில் வந்து நின்றவனை முதல் பார்வையில் அடையாளம் தெரியவில்லை. அடுத்த பார்வை எங்கேயோ பார்த்த ஞாபகம் என்று மூளை சத்தம் போட்டது. ஹாய், நான் திருநாவுக்கரசு. என்னை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. ஆனா எனக்கு உங்களை நல்லாவே தெரியும் என்றான் புன்னகை முகமாக. தேவிக்கு அந்த கூற்றில் பெரிதாக ஆச்சரியமில்லை. தன்னுடைய உணவு ஆப்பில் அதிகமாய் ஆர்டர் தருகிறவனா இருக்கும் என்று தோன்றியது. மெல்லிய சிரிப்போடு தலையசைத்தாள். ஓ, ரொம்ப சந்தோஷம். அவள் கரம் குவிந்தது. எப்படி தெரியும்னு நீங்க ஆச்சரியப்பட்டு புருவத்தை உயர்த்தி மேனரிசம் செய்வீங்கன்னு எதிர்பார்த்து வந்த மிஸ் ஆயிடுச்சு. நாக்கை கன்னத்தில் துருத்தி சிரித்தான். மெல்லிய சிகப்பு அவளையும் அறியாமல் முகத்தில் படர்ந்தது. டிஜிட்டல் யுகத்துல இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சார். என்ன மாதிரி ஏதாவது ஏஐ கூட நீங்க சந்திச்சிருக்கலாம். அவள் சளைக்காமல் பதில் தர மெல்லிய சிரிப்பு அவனுக்கும். முதல் முறை நான் ஒர்க் பண்ற பேங்க்ல பார்த்தேன். அப்புறம் ஐபிஎல்ல கேலரியில டிஜிட்டல் ஸ்கிரீன்ல ஸ்டேடியம் முழுக்க தரிசனம் தந்தீங்க. 3வது முறை ஜுவல்லரி ஷாப்ல. அவன் பட்டியலிட சுவாரஸ்யமாய் அவன் சொல்வதை கேட்டபடி நின்றாள். இப்படி வரிசைப்படுத்தி என்னை நினைவுல வச்சுக்கிற அளவுக்கு நான் விஐபி ஆயிட்டனா? இத்தனை இலகுவாக அவனிடம் பேசிக் கொண்டிருக்கிறோமே என்று சன்னமாக வியப்பாக அவளுக்குமே இருந்தது. ஆனால் அவனுடைய தோற்றத்தில் தெரிந்த கண்ணியம் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. அதற்குள் ஸ்ரீ வெளியே வரவும் அவர்கள் எங்கோ கிளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை யூகித்தவன் சட்டென்று பைக்கை கிளப்பினான். டாக்டரை பார்க்க வந்துட்டு பார்க்காம போறீங்கன்னு நினைக்கிறேன் என்றாள் தேவி குழப்பமாக. தான் செய்த கேலியை தன்னிடமே இலகுவாக திருப்புகிறாள் என்று தோன்ற முன்னை விடவும் இலகுவான மனநிலைக்கு வந்திருந்தான் திரு. பார்த்த வரைக்கும் போதும், கொஞ்சம் பேசணும். ஆனா இன்னொரு சந்தர்ப்பத்துல வந்து பார்க்கறேன் என்றவன் பைக்கை வளைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். ஒரு மின்னல் ஒன்று வேகமாக வெட்டி விட்டு போனது போல் இருந்தது அவன் வரவும் அங்கிருந்து நகர்வும். யார் தேவி அது? பேஷண்டா? அட, குழந்தைகளுக்கு வைத்தியம் பார்க்கறதோட சேர்த்து குழந்தை மனசுள்ள எருமை மாடுகளுக்கும் டாக்டர் அம்மா வைத்தியம் பார்க்குறீங்களோ? கேலி பேசியவள் முதுகில் பலமாக ஒரு அடி விழுந்தது. அடியே, அறவேக்காடு. குழந்தைகள் டாக்டரை பார்க்க குழந்தைகளே வந்து நிக்குமா என்ன? பேரண்ட்ஸ் தானே கூட்டிட்டு வருவாங்க. அதை மனசுல வச்சுதான் கேட்டேன். சரி கிளம்பு, இப்பவே லேட் ஆயிடுச்சு. வந்தவனை ஆராயும் பொறுமை எல்லாம் அந்த நிமிஷம் அவளிடம் இல்லை. நின்று கூர்ந்து கேட்டிருந்தால் காலத்தின் பெருஞ்செரிப்பு சத்தம் கேட்டு சுதாரித்திருப்பார்களோ? மலை போல உரித்து போட்டிருந்த வெங்காயத்தை அனாயசமாக கட்டரில் வெட்டி சரித்து கொண்டிருந்தாள் தேவி. மனம் முழுக்க சொல்ல தெரியாத நிறைவாக இருந்தது. 2 வாரம் முன்பில் இருந்து ஃபங்க்ஷன் ஆர்டர் செக்ஷனை தொடங்கி இருந்தார்கள். மினி ஃபங்க்ஷனுக்கு தேவையானதை காலையில் புக் செய்தால் அவர்கள் கேட்கும் நேரத்தில் டெலிவரி செய்து தருவது. அதற்காக கூடுதல் உழைப்பு போட்டாலும் அபாரமான லாபம் கையில் நின்றது. ஒரு பெரிய நிறுவனம் போலவே கூடுதலாய் பெண் ஊழியர்களையும் டெலிவரி ஆட்களையும் சேர்த்திருந்தாள். ஆனாலும் அவளும் கண்ணும் கருத்துமாக அங்கேயே நிற்க வேண்டியிருந்தது. கோதாவரிக்கு மகளின் வளர்ச்சியில் பெருமிதம்தான். ஆனால் ஒரு தாயாக அவருடைய கவலை வேறு விதமானது. 27 வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும் மகள் ஓடியாடி அவளுக்காக மாப்பிள்ளை தேடி ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து தருகின்ற நிலையில் வீட்டில் பொறுப்பான வயதில் ஆண் இல்லை. தீனாவுக்கு அதற்கான வயதோ பக்குவமோ இல்லை. அதை அவன் அடைகின்ற வரைக்கும் தேவி வயதும் காத்து கொண்டிருக்காது. கையில் ஸ்டிக் இல்லாமல் நடமாடவே இயலாத தன்னால் தேவிக்கு எப்படி வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டு அலைய முடியும்? தன் மகள் வாழ்க்கை குறித்த பயமும் கவலையும் அதீதமாக மனதில் எட்டி பார்க்க ஆரம்பித்து விட்டது. இப்போதெல்லாம் கிட்டாதவரை கனவாகவோ லட்சியமாகவோ கண்ணுக்கு முன்னே நிற்கின்ற எதுவும் இயல்பான பிறகு இவ்வளவுதானா என்று கடந்து போக வைத்து விடுவதற்கு பெயர்தான்
வாழ்க்கை. அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு தவித்துக் கொண்டிருந்த வரைக்கும் வேறு எதுவுமே கண்ணுக்கு எதிரில் விஸ்வரூபம் எடுத்து நிற்கவில்லை. இன்று அன்றாடம் இயல்பான பிறகு அடுத்த கவலை இயல்பாக முளைக்க ஆரம்பித்திருந்தது. ரேணு அக்கா, சாய் அபார்ட்மெண்ட்ல பார்ட்டி ஆர்டர் வந்திருக்கு. 50 சமோசா, 50 கட்லெட், டொமேட்டோ கெச்சப், சில்லி கெச்சப், சாஷையில அடைச்சு வைக்கணும். 4 மணிக்கு ஆர்டர் வேணும்னு சொல்லி இருக்காங்க. நாம 3:30 இங்கிருந்து கிளம்பி ஆகணும். டெலிவரிக்கு போக போறது. ரவி அக்கா, ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஆர்டர் போட்டு கொண்டிருந்தவளை இடைவெட்டி போன் அடித்தது. ஸ்ரீதான் என்ன வில்லங்கத்துக்கு அழைக்கிறாளோ என்று வேகமாக தலையை ஆட்டிக்கொண்டே அழைப்பை எடுத்தாள். மை டியர் ஃப்ரெண்ட், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ராகம் போட்டாளே, ஆனால் ஏதோ குதர்க்கம் செய்ய போகிறாள் என்று அர்த்தம். இந்த கொஞ்சல் எல்லாம் வேண்டாம் மகளே. என்ன வேணும் இப்போ? இவ்வளவு கோபம் வருமா என் கண்ணுக்குட்டிக்கு? ஸ்ரீ, என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. சமோசா கட்லெட் வேணுமா? கொடுத்தனுப்பவா? இல்ல, ஒரு சின்ன ஹெல்ப். நீ என்னன்னு சொல்லு. அது சின்னதா பெருசான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஆனந்த் கூட சின்னதா ஒரு அவுட்டிங். நைட் 8 மணிக்குள்ள வந்துடுவேன். அம்மாவுக்கு தெரியாது. நானும் சொல்லக்கூடாது அவ்வளவுதானே. சொல்ல மாட்டேன். இப்போ என்ன வேலை செய்கிற விடுறியா? அது மட்டும் இல்லை, டிஸ்பென்சரியில் ஃபர்னிச்சர் மாத்திர வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. யாராவது கூட இருந்தே ஆகணும். கொஞ்சம் கிளம்பி வாயேன் என்று ஆரம்பித்தவள் அடுத்த 20 நிமிடத்துக்கு தாஜா செய்து ஓய்ந்தாள். கரைத்து கொட்டி திட்டி தீர்த்தாலும் தேவி வருகிறேன் என்று சொன்னதும் தான் இணைப்பில் இருந்து வெளியேறினாள். அம்மாவிடம் வந்து விபரத்தை சொல்லிவிட்டு அனுப்ப வேண்டிய ஆர்டர்கள் குறித்து அத்தனை விவரங்களையும் தந்துவிட்டு கிளம்பிவிட்டாள். இவளுக்காகவே காத்திருந்தவளாக ஸ்ரீ ஓடி வந்து கன்னத்தில் அழுந்த முத்தம் வைத்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு சிட்டாக பறந்திருந்தாள். தேவராஜன் காலத்தில் இருந்த சோஃபாக்கள், விசிட்டர்ஸ் குஷன்கள், ரொட்டேட்டிங் சேர்கள், அவற்றில் ஃபோம் நிறைத்து துணி மாற்றி என்று வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. புதிய பெயிண்டில் சுவர்கள் மெருகேறி இருக்க அவற்றை ஜன்னல் கம்பிகளை துப்புரவாக துடைத்து கொண்டிருந்தார்கள் சிலர். அத்தனையும் கான்ட்ராக்டுக்கு தந்திருப்பதால் 7 மணியை தாண்டியும் வேலை நடந்து கொண்டிருந்தது. துணைக்கு டிஸ்பென்சரி ஊழியர்களும் இருக்க அன்று புதிதாக வாங்கி வந்திருந்த கர்டன்களை மாற்றி ஜன்னல்களுக்கு போட்டு கொண்டிருந்தாள் தேவி. வணக்கம் என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தவள் ஏகத்துக்கு வியந்து நிற்க திரு நின்றிருந்தான். இந்த கதையின் நிறைவு பகுதியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.